வணக்கம் மக்கள் எல்லாரும் வாங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன், எந்த வீடியோ ரியாக்ட் பண்ணுறதுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம கேர்ட்டூன்ஸ் சேனல்ல இருந்து திரும்பவும் கேர்ட்டூன் சேனல்ஸ் அதுலேயே தான். ஏன்னா இந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. அவங்க பண்ணுற அனிமேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் மறுபடியும் இதுலேருந்து இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னன்னா அருணாச்சலம் ஸ்பூஃப்னு போட்டிருக்காங்க. எப்போ வந்த படத்துக்கு எப்போ ஸ்பூஃப், அது இவங்க ஸ்டைலில் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் ஏதாவது ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச ரியாக்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அண்ட் நிறைய பேர் சீமானோட தக் லைஃப் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கூடிய சீக்கிரம் அதுவும் வருது. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு நிமிஷம் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறேன். 3, 2, 1, go. நல்லா இருக்கு இந்த லோகோ. தம்பி, உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கங்க ஐயா. யோ, ஒத்துக்கணும் எதையா ஒத்துக்கிறது? அது ஐயோ இது மறந்துட்டேனே, எதையாவது ஒத்துக்கங்க ஐயா. அட கூப்பிட்ட கொடிசுரா, உன் மகளை கெடுத்துட்டாடா பிராது கொடுத்த. என்ன வச்சா அப்படிதானே பிராது கொடுத்துருக்க? ஆமாங்க, ஆனா பிசிக்கலி ஒண்ணும் பண்ணலங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளை மனசை கெடுத்து விட்டாருங்க. யோ ஏயா பச்சை போய் பேசுற? உன் பொண்ணை நான் பார்த்தது கூட இல்லையா? கல்யாணம் பண்ணி மனசை கெடுத்து விட்டாக்குற. இவே அந்த பொண்ணை பார்த்ததே இல்லைங்கிற. யார் சொல்றது? ஏன் வச்சா நீங்க சொல்றீங்க? அட என்ன அடி எது கேட்டாலும் ஆட்டே இருக்க. வெணு சக்கரவர்த்தி ஐயா வாய்ஸ்னாலே அவ்வளவுதான். அப்படின்னு யார் சொன்னது? ஐபிஎல் கமெண்ட்ரியில ஆர்ஜே பாலாஜி சொன்னார். ஓ, அப்ப எஸ்ஜே சூர்யா வாய்ஸ் தான் அது. இது ஏதோ ஒன்று ஊட்டிக்கிட்டு. அப்பாடா என் பயம் வந்துட்டா. இடியாவே பார்த்துக்கிட்டியா? யாரு? ஓ, அருணாச்சலமா? நல்லா இருக்கு. கேரக்டர்ஸ்லாம் நல்லா வரைஞ்சிருக்காங்கப்பா. ஏடாச்சு ஏடா அப்படி இருக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, ரஜினி வாய்ஸா? சேர் எடுத்து வராம விட்டானுங்க, அதான் எல்லாம் இப்ப நின்றுட்டு இருக்கோம். குடுன்னு ஓடி போயிட்டு ஒரு சேர் எடுத்து வா பாப்போம். யோ பச்சா, நடந்தது என்னவோ அதை மட்டும் சொல்லியா? அது ஒண்ணு இல்ல கண்ணு, இதோ நிக்கிறானே கோடீஸ்வரன், அவன் பொண்ண உங்க வீட்டு நாய் கெடுத்து பிடிச்சான். அப்படியா? ஏவா என்னப்பா அது நாய் கூடல? ஐயா ஐயா, உங்க தம்பி தாயா நாயின்னு சொல்றாங்க. இவனா? பட் பிசிக்கலி ஒண்ணு பண்ணல, மென்டலி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கெடுத்து விட்டாரு. ஏடா யோ, இதெல்லாம் ஒரு கேஸா? இதை தூக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வேற வர? ஆனா இதுவும் இப்ப கிரைம் தாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹோப் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்காம கலட்டி விட்டா செயல தூக்கி போட்டுருவாங்க. ஐயா டே தம்பி, என்னடா அதெல்லாம்? அண்ணே, அதானே எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே உள்ளவங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்கண்ணே. நான் பேசுனது ஒரே ஒரு பொண்ணானே, அதுவும் ஃபேஸ்புக்கில். அதோட பேர் பிரியா ஸ்வீட்டி. எது பிரியா ஸ்வீட்டியா? அடி செருப்பாட, அந்த ஐடி கிட்ட ஏன்டா பேசுன? ஏமாம்மா, என்னாச்சு? டே தம்பி, அது fake idea? எதுவும் ஃபேக் ஐடியா? என்னண்ணே சொல்கிறேன்? அட அதெல்லாம் இருக்கட்டும்யா, என் பொண்ணு கூட இன்ஸ்டாகிராம்ல சாட் பண்ணும்போது கிஸ் எமோஜி எல்லாம் அனுப்புனீனே, அது ஞாபகம் இருக்கா? யோ, உன் மா கூட நான் போய் பேசினேன். நான் கீர்த்தனானு ஒரு பிள்ளைகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அந்த கீர்த்தனா தாங்க இந்த புள்ள. எது இந்த பிள்ளையா? இல்லையே, அது கொஞ்சம் சிவப்பா இருக்குமே. அது ஃபில்டருங்க. ஃபில்டரா? அட பாவிகளா, ஃபில்டர் போட்டேன்னு ஏமாத்தி விட்டீங்களடா. இப்படி தாயா ஊரை ஏமாத்துறாங்க. ஏமாது நம்ம குடும்ப கௌரவத்தையே வாங்கிட்டேடா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, எப்படியாவது இருந்து நீ எடுத்து விடனே. சரி, நீ அந்த பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொன்னியா? அப்படிலாம் சொன்னாலும் சொல்லியிருப்பேன். பிள்ளைக்கு எப்படி அவங்ககிட்ட போய் பேசுறது? ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துனே. வேணும்னா எனக்கு சேர வேண்டிய தின்னந்தோப்புல பாதி நீ எடுத்துக்க. பாதியா? இல்லை, எனக்கு முக்கால்வாசி வேணும். முக்கால்வாசியா? அப்படின்னா எவ்வளவு? மொத்தம் 40 ஏக்கரில் முக்கால்வாசி. அதான் எவ்வளவு? உனக்கு தெரியாதா? அது சரிங்க, இருந்தாலும் நீ சொல்லு.
32 ஏக்கர். எது 32? ஹலோ, யாரை ஏமாத்த பார்க்குறேன்? நானா காலேஜ் வரையும் படிச்சிருக்கேன் தெரியுமா? அது இல்லடா தம்பி, அது வெறும் 30. 34 ஏக்கர். புரியுதா? எது 34? அட கூப்பிட்ட கபடாட்டி இதைத்தாடி காலேஜில் போய் படிச்சு வந்தியா? ஆமாடா தம்பி, 34 தான். காலேஜ் படித்தவன்ட்டெல்லாம் கரெக்டாக இரு. சரி, 34 ஏக்கர் தரேன். எப்படியாச்சும் நான் காப்பாற்று. இதோ இப்போ எப்படி காப்பாத்துற பாரு. உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன். என் தம்பி ஒரு கே. அவனுக்கு பொண்ணுகளே பிடிக்காது. எது அண்ணே? என்னண்ணே அது? இடம் தடுக்காதடா. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. தான் ஒரு கேங்கிறது வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பொண்ணுகள்கிட்ட ஃப்ளோட் பண்ணி எடுத்துருக்கா. எது என்னையா சொல்ற? ஆமா பெருசு, இதான் உண்மை. இவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அவ்வளோதான், பஞ்சாயத்து முடிச்சு வீட்டுக்கு போ. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் இந்த சேட்டிங் கேஸ்லாம் தூக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வந்த உன்னை உயிரோட போட்டு கொளுத்திடுவேன். புரியுதா? போ. நிறுத்துடா. யாராது? யார பாத்துடா கேங்குற? அனாத நாய். அவசரப்படாத. டேய் அம்மையப்பா, shut up your mouth. Shut up on your couch. அடா பூமர் கிழவி, இன்னைக்கு இந்த அனாதை பையனோட பிளாஸ்டாக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவன் ஒரு அனாதை பையன். சின்ன வயசுல கோயில்ல கடந்ததே அவனை எடுத்தான். இவனுக்குன்னு சொத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதோ அவன் கழுத்துல அடக்கே ருத்ராஜ கொட்டை, பறக்கும் ருத்ராஜ கொட்டை. அது மட்டும் தான் அவனோட அந்த சொத்து. போஸ் தான் எது ருத்ராஜ ஓட்ட? அடியும் கரைச்சி அந்த போஸ் தான். சாதாரண ருத்ராஜ கொட்டை கீழே போட்டா ஒரு 5 அடி போகும். ஆனா சின்ன இது வயசுல 1/2 பார்த்து எப்படி கிலோமீட்டர் வரைக்கும் போகும். வா, வாட் அ சூப்பர் பவர். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா, என்னப்பா பாட்டி ஏதாவது சொல்றாங்க, நீங்க அப்படியே அமைதியா இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதே தெரியல ராச்சலா. ஏதாவது சொல்லுங்கப்பா. ஒருத்தர் சாவுறாடா, அவனுக்காக அவன் குடும்பாடுதா, அவன் நல்ல குடும்ப தலைவன் அர்த்தம். ஆனா அவன் சாவுக்காக ஒரு நாடே அழுதா, அவன் நல்ல தலைவன் அர்த்தம். இதையாப்பா அப்ப சொல்றீங்க? அப்ப என்ன ஐயா, சாவு இது ரமணா டைலாக். அப்படிதான் விடல. அவனே சொன்னாலும் நீ ஒன்றும் சாக போறது இல்ல. இருந்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே அதுக்கு சொன்னேன். அப்பாடு ஆள விடுங்கடாப்பா, நான் சிட்டிக்கே போய் படைச்சுக்கிறேன். ஓ ராச்சலா, போயிட்டு ஏதாவது சாதனை பண்ணிட்டு வா. உன்னைய பிளஸருக்கார வச்சு கூட்டியாரு. மகனே கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. இனி அந்த 40 ஏக்கர் தினந்தோ போ எனக்கு. அடிச்சிருப்பா எப்ப காலையா விட்டு பாடு இருக்கு. பஞ்சு வச்சுக்கிறேன் அப்படியா? ஜென்டல்மேன், டாக்குமெண்ட்லாம் சரியா இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் அந்த பையனை தேடி பார்க்கலாமே. இதுலக்கியா மார்க் ஆண்டனி வந்தாரு. என்ன மிஸ்டர் ரங்காச்சாரி, நம்ம நிறைய நாள் அவனை தேடிட்டோம். இனி தேடி கிடைக்கலன்னு வைங்கள, என்ன பண்றது? ஆனா அவன் கிடைக்கல. அதுக்கிடையில திருப்பி சீட்டு வாங்கிட்டாரு. மிஸ்டர் கொரியன், என்ன பேசுறீங்க? ஆமா, நீங்க மிஸ்டர் கொரியனே கிடையாது. நீங்க யாரு? அது அவன் டிராயிங் விளையாட, அதனால சப்ஸ்டியூட்டா என்ன போட்டாங்க. பிகாஸ் அவரும் சொட்டேன், நானும் சொட்டேன். தட்ஸ் வை. இருந்தாலும் மிஸ்டர் கொரியன் எப்படி இருப்பார் தெரியுமா? உங்களுக்கு புரிய சொல்லிட்டு சொல்ல வர மாட்டேங்குது. என்ன கேள்வி இல்லையா? சரி விடுங்க ராஜா. இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணாலும் சொல்லுங்க. சொன்னேன். மிஸ்டர் கலியபெருமாள், நீங்க அப்ப சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இப்ப ஏதாவது சொல்லுங்க. ஐயோ மிஸ்டர் விஷ்ணுநாத், என்ன கிழவுது? அது சும்மா சிரிக்கிறதுக்காகவே சோறு போட்டு வளர்க்குறோம், அதை விடுங்க. அப்படி ஒரு பையன் வரப்போறது கிடையாது, புரியுதா? அதனால ஒழுங்கு அந்த பணத்தை ட்ரஸ்ட்டுக்கு மாத்தி எழுதுங்க. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, இருந்தாலும் என்ன மிஸ்டர் எக்ஸ் இப்படி யோசிக்கிறீங்க? ஒரு வேலை எங்க மேல நம்பிக்கையில பயப்படுறீங்களா? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஆனா இவரை பார்த்தா மட்டும்தான் லேசா பயமா இருக்கு. என்னாச்சு? என்னையா பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலையே, லேசா சிரிச்சேன், அவ்வளவுதான். ஓ அதுவா? சரி, இனிமே சிரிக்காம இரு, புரியுதா? ரங்காச்சாரி இனிமே அவர் சிரிக்க மாட்டாரு, பயப்படாதீங்க. சரி, ஏதோ நீங்க எல்லாம் சொல்றீங்க, அதுக்காக சம்மதிக்கிறேன். என்னது இது? ருத்ராட்சம் மாதிரி இருக்கு. கொட்டையை தூக்கி போட்டு விளையாடுது. அதானே, ஏண்டாது?
ஐயா படிச்சிருங்க, அது என்னோட தான். தெரியாம தவறி வேலை. அருணாச்சலம், இங்க என்ன பண்றீங்க? அது மாதிரி என்ன தம்பி உங்க பேர் என்ன? ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பிள்ளை மாஸ்க் போட்டு எல்லா காரணம் பார்த்தா இப்படி பிடிக்கிட்டு இல்ல இப்போதைக்கு எதுக்கு மாஸ்க்? அதே சொல்றேன்ல, சும்மா இரு. இல்லங்க தெரியாம தான் கேக்குறீங்க. அடாதபடி கொரோனாவா போதுவா? ஐயோ என்ன சொல்றீங்க? வரைஞ்சு வரைஞ்சு பார்த்து கடைசி வரைக்கும் அது கேரக்டர் வச்சு வரவே இல்லை இருக்கு. அதனால மாஸ்க் மாட்டி விட்டு கொரோனாட்டாங்க. ஐயோ சும்மா இருங்கய்யா. தம்பி உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரு அருணாச்சலம். உங்க அப்பா பேரு? தெரியாதுங்க. உங்க அம்மா பேரு? அதுவும் தெரியாதுங்க. உங்க சித்தப்பா பேரு? அதுவும் தெரியாதுங்க. எனக்கு தெரியும்டா. பேரு? அதுவும் தெரியாதுங்க. உங்க சித்தப்பாவோட குழந்தையா பேரு? அப்பா பேர தெரியாதுங்க. சித்தப்பா பேர, சித்தப்பாவோட பொண்டாட்டி பேர, சித்தப்பாவோட குழந்தை பேர்ல என்ன தெரியும்? சரி கோபப்படாத கண்ணா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். எது சித்தப்பாவோட குழந்தையாவா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேடே விட போறேன். ஐயோ அவங்க இல்ல கண்ணா, உன்னோட அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். எடுக்க சொல்லிருக்க. ஆமா கண்ணா, நீ சாதாரண ஆளே கிடையாது. ஆமா, உங்க பொண்ணோட ஆளு. ஐயோ சும்மா இல்லையா? என்ன நந்தினி, என்னமா இதெல்லாம்? ஐயோ அப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவர் ஏதோ சும்மா விளையாட்டு நீ சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டுமா, இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அதான் 3000 கோடி சொத்து வருதே. இட்ஸ் ஓகே, கேரி ஆன். பாத்தியா, 3000 கோடி சொத்து கரெக்ட் பே பொண்ணை வச்சு பயக்க பாக்குறேன். இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு பொண்ணு இல்லாம போச்சே. வேணாம் போய் பெற்றுக்கிட்டு வாவே. உகாரே இருப்பாரு. இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன். நீயே சொல்லிக்கிட்டு இரு. ஐயோ சும்மா இருங்க. நானே சொத்துக்கு வாரிசு கிடைச்சானே அடுத்து என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கேன். அது கேட்டல நீங்க வேற. ஜென்டில்மேன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல, பாக்குறதுக்கு அப்படியே உங்க அப்பா வேதாத்துல பாடியே இந்த பையன் இருக்காரு, அதை பத்தி பேசிட்டு இருந்தா. இதுல என்ன சந்தேகம்? இவர்தான் அருணாச்சலம், இவர்தான் வாரிசு. அருணாச்சலம், உங்க அப்பா உங்கள்ட்ட கொடுக்க சொல்லி ஒரு டிவிடி கேசட் ஒண்ணு எடுத்து கொடுத்தாருக்கண்ணா, அதை போட்டு பார்க்கலாம் வாங்க. டிவிடி பேசிட்டு அது உங்க கூடவா? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க லிங்க் சொல்லுங்க, நான் வீட்டுல போய் தனியா பாத்துக்கிறேன். என்ன கோதாவரி, அந்த விளக்கம் வந்து எடு. என்ன தவதாவரியா? ஓ படத்தை மாத்திட்டாங்களா? மிஸ்டர் அம்மையப்பன், உங்க மகத்தை கல்யாணத்துக்காண்டி வாங்கின 18,000 ரூபாய் எண்ணி வைங்க. நான் இப்ப வீட்டை விட்டு கிளம்புறேன். ஐயோ மிஸ்டர் விஸ்வநாத், படத்தெல்லாம் ஒண்ணு மாத்தல, ஒரே ஒரு டைலாக் மட்டும் தான் சுட்டேன். அதுக்கு இருக்கு நீங்க சம்சாரம் மின்சாரம் வரைக்கும் போறீங்க. வாங்க அந்த கேசட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பாப்போம். அவர்தான் கண்ணா நம்மளோட அப்பா. வா அருணாச்சலம், நீ வருவது எனக்கு தெரியும். எனக்கு பார்த்ததும் யாரும் எனக்கு போயிட்டு கிட்ட போயிருக்கு. அப்படி பண்ணிட்டு தான் என்னோட புள்ள. எங்க அப்பா சின்ன வயசுல சொல்லுவாரு, குமார். எது குமாரா? ஐயோ நாலு பேர் வேதாச்சலம் தானே. சரி வேதாச்சலம். ஆனா என்ன அவரோட பேர்ல ரிப்ளை பண்றாரு? உண்மையிலேயே ரெக்கார்ட் பண்ண கேட்டதால வீடியோ கால்ல இருக்காரா? வீடியோ கால் ஒன்று கிடையாது. சப்ஸ்கிரைப் எதிர்காலத்தில் இப்படிதான் இருக்குன்னு இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணி பேசி வச்சிருக்கேன். எங்க அப்பா அன்றைய கழித்த சூர்யா மாதிரி அன்றைய கழித்த வேதாச்சலம் வரோம். அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எங்க அப்பா அருணாச்சலம் கூட்டம் துணையை பார்த்துட்டு இருக்கேன், அடி பெடுத்துடுவேன். இங்க பாரு. சாரிப்பா. அன்றைய கழித்த வேதாச்சலம் ஆன் ஃபயர். என்னப்பா சொல்லுவார் எத்தனை அதே சொல்லிக்கிட்டு இருப்பேன், வேற ஏதாவது சொல்லியா? அருணாச்சலம் 3030 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். 3030 கோடியா? இவர் 3000 கிடையாது. கிடையாது. அப்ப 30 கோடி ஆட்டோ போட்டு போட்டியா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அந்த 30 கோடி 30 நாள்ல செலவு பண்ணுறதா நான் சொல்லாம இருந்தேன். ஓ சரி நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். என்ன ரூம்ல கெட்ட வாடகை அடிக்குது? நீதானா? கிடையாது. கையே மாதிரி அவ்வளோ இருக்கு. என்ன அது? இந்த ரூம்ல கெட்ட வாடை அடிக்குதுன்னு அந்த ஆளுக்கு எப்படியா தெரியும்? அதே அன்றைய கணித்த வேதாச்சலம் அப்படிதான் இருப்பாரு. இந்த 3030 கோடி உனக்கு வேணும்டா. 30 கோடி 30 நாள் நீ செலவு பண்ணணும். அப்பதான் 3000 கோடி உனக்கு கிடைக்கும். அதுவும் சில நிபந்தனைகளோட நிபந்தனைகள்னு சொல்லுங்க. அதான் அதோட அதில் நம்பர் 1, 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணால் 3000 கோடி உனக்கு கிடைக்கும்னு நீ யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. ஐயோ ஆனால் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சே.
தெரிஞ்சு போச்சுல, அப்போ உனக்கு 3000 கோடி கிடையாது. போ. ரெக்காச்சாரி, 4வது முன்னாடி போன் பண்ணி மேனேஜர் வர சொல்லு, அவனை கொடுத்துருவோம். ஐயோ அப்பா கொஞ்சம் கருணை காட்டுப்பா. பின்னா ரூல் சொல்லிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுடா, கோவருப்பா இல்லையா? சரி நான் பேச மாட்டேன். சரி, ரூல் நம்பர் 2, இந்த 30 கோடி உனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தானமாக கொடுக்கக்கூடாது, முக்கியமாக வேதவழியோட அப்பனுக்கு. ரூல் நம்பர் 3, இந்த 30 நாள் முடியும் போது அந்த 30 கோடியில் பாக்கி இருக்கவே கூடாது. உன் பேரில் எந்த சொத்து இருக்கக்கூடாது. ஏன் உன்ட்ட டீ கொடுக்கறது கூட காசு இருக்கக்கூடாது. பிச்சைக்கார பையன் மாதிரி திரிகணும். அப்போதான் உனக்கு இந்த 3000 கோடி கிடைக்கும். ரெக்காச்சாரி, மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க. வாட்டா டாட்டா. உங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்டீல கண்ணா? 30 நாள்ல 30 கோடியை செலவு பண்ணி 3000 கோடி வாங்கிட்டு போறியா, இல்ல 30 கோடியை வாங்கிட்டு ஓடி போறியா? சவாலுக்கு ரெடியா இல்லையா? ரெடி. எடையா உடனே ஒத்துக்கிட்ட? போயிட விட்டுட்டு போக சொல்றீங்களா? சின்ன வயசுல இருந்து இப்படி ஒரு மொமெண்ட்டுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எங்கள் அப்பா பார்த்து நம்மளாம் எவ்வளோ பெரிய பணக்காரங்க தெரியுமா, அங்கே கப்பல் ஓடுது, இங்கே ஃப்ளைட் ஓடுது, இங்கே கோடிக்கணக்கில் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் எங்கள் பிள்ளைய கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போடாடா ஏன்னு சொல்லி மிரட்டி சோகத்தில் அப்படியே இங்கே வந்து பார்த்தா உண்மையிலே எங்கள் அப்பா பெரிய பணக்காரரு. இதை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அப்படின்னா சவாலுக்கு ஒத்துக்கிறியா ராஜா? ஒத்துக்கிறேன். 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணுறேன், 3000 கோடியை வாங்குறேன். அப்படின்னா என்னோட பொண்ணு தான் உனக்கு கணக்கு புள்ள. நந்தினி, இவர் கூடவே இருமா? இந்த ரெக்ஸ் டபுளை விட மோசமானவளா இருப்பேன் அவளை இருக்கு. பொண்ணை வச்சு உஷார் பண்ணி அந்த 3000 கோடியை வாங்கிட போறேன். இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன். யோ நீங்க சொன்ன, நான் தான் சொன்னேன். யோ எதுக்கே பதறீங்க? அவன் 30 சரி, கோடி சண்டை செலவு போடாதீங்க. பண்ணாதான் 3000 கோடி கிடைக்கும். செலவு பண்ண விடாம தடுக்கிறது நம்ம வேலை. புரியுது. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வாடகைக்கு ஹோட்டல் ரூம்ஸ், வாடகைக்கு ட்ரெஸ், வாடகைக்கு கார்ஸ் அண்ட் வாடகைக்கு ஹெலிகாப்டர் எல்லாமே வாங்கியிருக்கோம் சார். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் சார் புரியல. வாடகைக்கு ஜேசிபி வாங்க சொல்லியிருக்கீங்களே சார், அது எதுக்கு சார்? ஏன்னா எனக்கு ஜேசிபி வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதை விடுங்க, இப்போ மொத்தம் எவ்வளோ செலவாயிருக்கு? சார் இது வரைக்கும் இதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 3,99,99,900 ரூபா செலவாயிருக்கு சார். அவ்வளோதாடா? பத்தாது. சரி, அப்புறம் ரவுண்டா 4 கோடி ஆக்கியிருக்கேன். அப்போ பாக்கி 100 ரூபா? பாக்கி 100 ரூபாய்க்கு காஸ்ட்லியா உனக்கு ஒரு நைட்டி வாங்கிக்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார், பட் இதெல்லாம் நீங்கள் விலைக்கு வாங்கியிருந்தாலே கம்மியான ரேட்டுக்கு வாங்கியிருக்கலாமே, எதுக்கு வாடகை கொடுக்கணும்? கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு புக் ஒன்று படித்தேன். அதில் ஃபாரின் ஆத்தர் முடியாடி வில்லியம்ஸ் என்ன சொல்கிறாருடா, நம்ம விடுற மூச்சு காற்றே வாடகைக்கு தான் விடுறப்பா. ஸோ இதெல்லாம் வாடகைக்கு இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. இதை தவிர மற்றதெல்லாம் ஓகே தானே மேடம்? சார் ஃபஸ்ட்டு இந்த மேடம்லாம் கூப்பிடாதீங்க சார், ரொம்ப ஃபார்மலாக இருக்குது. அப்போ பொண்டாட்டின்னு கூப்பிடுவேன்? யோ நந்தினின்னு பேர் சொல்லி கூப்பிட சொன்னையா? நந்தினி இதை கூப்பிட வேண்டியதா? அவா என்னது கேட்டூட்ஸில் எந்த படத்தை ஸ்பூப் பண்ணாலும் நந்தினின்னு ஒரு கேரக்டர் வந்துடுது. இது வேறையா? அப்பா வேதவள்ளி, இங்க ஒருத்தர் இருக்கேன். யோ யார் நீ? எங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்க? எந்திரிச்சு போயா. எப்பா பதறாதப்பா, நான் தான் உன் அப்பே. எது அப்பாவா? யோ நீ சூரிய வம்சத்துல தானே ஹீரோயினுக்கு அப்பாவா இருப்ப. ஆனா இது ஸ்பூஃப் தானப்பா, யார் அப்பா வரதா என்ன? நானே உன் அப்பா வந்துட்டு போறேன். ஓ என்னவோ இருந்ததோல. அப்பா சோகமா இருக்கப்பா. இருந்துட்டு போ, எனக்கு என்ன? எனக்கு என்ன? பெத்த தகப்பே சோகமா இருக்க, என்னன்னு கேட்க மாட்டியா? என்னப்பா புள்ளடி எல்லாம்? ஓ சாரி. என்ன டாடியாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, விடு. ஒன்றும் இல்லையா? அப்புறம் எதுக்கு என்ன கேட்க சொன்ன லூசு? ஆனா சும்மா மிக பண்ணப்பா, நீ தான்ப்பா துருவி கேட்கணும் என்னாச்சு ஏதாச்சுன்னு. என்னப்பா நீ இப்படி இருக்கியப்பா? ஓஹோ இப்ப பாருங்க டாடி, மறைக்காம சொல்லுங்க, என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? ஆனா என்னப்பா நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கியே? எனக்கு ஒரு 2 கோடி ரூபா காசு வேணும், ஒட்ட இருக்கா? எது 2 கோடியா? யோ இதுக்கு நானே ரெண்டு பொங்கல் கொடுத்த கொடுத்தா? 1000 ரூபாயில தான் ரீசார்ஜ் பண்ணிட்டு திரியிறேன். என்கிட்ட வந்து 2 கோடி கேக்குது பாரு. ஏன்னா என் அப்பனே இல்லை போயாயோ. ஆனா கோவப்படாதப்பா, ஒட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஓ ஆளு அருணாச்சலத்துக்கிட்ட கேட்டு பாரு. அருணாச்சலம் அவர்கிட்ட எப்படி டாடி நான் கேட்குறது? ஆனா நீ தான்ப்பா கேட்கணும். பின்ன நானா பொம்பளை வேஷம் போட்டு வந்து கேட்க முடியும்? செவிலே 2 கொடுப்பேன். அப்போலாம் அவன் முன்னாடி மாதிரி இல்லைப்பா, இப்போ பணம் காசு நிறையா வச்சிருக்கேன். இப்போலேருந்து கறக்க ஆரம்பிச்சாதே உன் கல்யாணத்துக்கு கார் வாங்கி வைக்க முடியும். சரி கேட்டு பார்க்குறேன். கேட்டு பாருப்பா, கொடுத்தா போச்சு. கொடுக்கல அவரோட தலை முடியும் காலடி மட்டும் எடுத்துட்டு வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.
ஐயோ ஏன் சொன்னா சூரியனை புரிஞ்சுக்கிட்டது வச்சு போறீங்களா? வேதவள்ளி இப்போதைக்கு என்கிட்ட சுத்தமா காசு இல்லை. சார் ஒரு குட் நியூஸ். நான் வேணாம்னு சொல்லியும் நீங்கள் கும்மி சர்க்கிளில் 1 crore போட்டீங்கல்ல. என்னாச்சு? அதுவும் போச்சா? சரி அதுவும் போச்சு. ஐயோ இல்லை சார், நீங்கள் 1 கோடி போட்டு 10 கோடி எடுத்திருக்கீங்க. கும்மி சர்க்கிளில் 10 கோடி வின் பண்ணியிருக்கீங்க சார். அப்படியா? ஐயா அது வந்து என்னோட காசு கிடையாது, அது இன்னொருத்தர் கடை வாங்கின காசு, அது கொடுக்கணும். ஆக்சுவலி என்கிட்ட காசே கிடையாது இப்போதைக்கு. போதும் அருணாச்சலம், நீங்கள் மாறிட்டீங்க. காசு பணம் வந்ததும் நீங்களும் மாறிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன பிடிச்சிருந்தது, இப்போ செகண்ட் ஹாஃபில் யாரோ தொலையை காமிச்சு மயக்கிட்டாங்க. உங்களுக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு. ஐயோ செல்லா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏய் டேய், எங்க போற? யோ ஆளுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ அவ யாரியா புதுசா? அது விட பாடுத. சே, இனிமே அக்கௌண்ட்ஸ் தவிர வேற எதுவுமே என்கிட்ட பேசாது. ஐயோ வேதவள்ளி, நீ அது புரிஞ்சுக்க. நதிரே நீ அது புரிஞ்சுக்க. அதுவும் போச்சு இதுவும் போச்சு. அப்ப நல்லா இருக்கிறது பிடிக்காம எவ்வளோ பெள்ளி சூடிய வச்சிட்டா அப்படி இருக்கு. எவ்வளோ இருக்கிறது? அது நாங்க தான் அருணாச்சலம். உன் லவ்ஸை எப்படி பிரிச்சான் பாத்தியா? அது மட்டுமா, எவனுமே ஜெயிக்க முடியாத கும்மி சர்க்கிளில் ஜெயிக்க வச்சோமே, அதையும் சேர்த்து சொல்லு. ஆமா, அதுவும் நாங்க தான். ஏடா கும்பி சர்க்கிளில் ஜெயிக்க வச்சது நீங்களா? ஆபாராச்சனா ஓ ரம்மி சர்க்கிளா? உன்னை தோக்கடிக்கிறதுக்காக நாங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். என்ன கொஞ்சம் காசு தான் செலவாச்சு. யோ அதெல்லாம் பார்த்துக்கலாயா, அதான் அருணாச்சலத்தோட 3000 கோடி இருக்கு. அட பாவிகளா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? இனிமே ஆட்டத்தை பார்ப்புங்க. என்ன ஆட்டம்? கரகாட்டமா ஒயிலாட்டமா? ஐயோ தலைவரே எல்லாம் போச்சு தலைவரே. யோ எதுக்கே பதற, என்னாச்சு சொல்லு. அந்த அருணாச்சலத்தை நம்ம சாதாரண ஆள் நினைச்சிட்டோம். அவன் பண்ணியிருக்க வேலையை பாருங்க. என்னையா பண்ணியிருக்கான் அப்படி? அவன்கிட்ட இருக்க 34 கோடி ரூபாயில 1 கோடி ரூபாயை செலவுக்கு வச்சுக்கிட்டு பாக்கி 33 கோடி ரூபாயை பணக்காரங்க விளையாடுற இல்லீகல் கிரிக்கெட் சூதாட்டத்தில் போட்டிருக்கேன். 33 கோடி ஆயுமா? இவன் அடங்க மாட்டானோ? சரி இருந்துட்டு போட்டோம். அவனை சேர்க்க வைக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கா? 100% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏடா அவன் பெட்டி கட்டியிருக்க டீம் அப்படி. எந்த டீம்யா? ஹை ஸ்கோர்ல இருந்து லோ ஸ்கோர் வரைக்கும் எல்லாத்துலயும் ரெக்கார்டு வச்சிருக்க டீம். IPL சப்போக்களை போட ஓனர் பை பாய் RCB. என்ன என்னங்க சொல்றீங்க? அது அவ்வளோதான். நமக்கு இனிமே 3000 கோடி கிடைக்கவே போறதில்லை. ஒருவேளை தெரியாதனமா RCB ஜெயிச்சிருச்சுன்னா? அட யாரா அவன் கூப்பிட்ட பயில இருப்பாள் இருக்கு. இந்த சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாண்டு, RCB எல்லா டீம் நல்ல டீம் தான், ஆனால் ஜெயிக்காது. 15 days later. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த அருணாச்சலமும் ரங்காச்சாரி இருக்கக்கூடாது. சரி, அப்போ ஒரு 10 பேர் அனுப்பிடவா? 100 பேர் அனுப்பு. 100 பேரா? பாஸ், இந்த பிளானை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா நான் ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன். என்ன நல்ல செய்தி? RCB ஃபைனல்ஸ்க்கு போகுது. என்ன? சரி போடால அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. எதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இன்னும் 4 நாள் இருக்கு. 3ஆம் நாள் நைட்டே ஃபைனல்ஸு. ஸோ ஒரு வேளை தோத்துருச்சுன்னா அவனை கொண்டுடலாம், ஜெயிச்சிருச்சுன்னா நம்மளும் ஜெயிச்சிருவான். அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. இஸ் ரைட். எதுக்கு அவர் சொல்கிறத கேட்டு பார்ப்போமே. என்ன தலைவரே சொல்றீங்க? நீங்கள் ஆளுங்களை எதுக்கும் ரெடியாக வச்சுக்கோங்க. மற்ற இந்த ஃபைனல்ஸ் அன்றைக்கி பார்த்துக்கலாம். The night before the challenge ends. சார் நம்மள்ட்ட இருக்க அமௌண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு சார். இப்போதைக்கு வெறும் 130 ரூபா தான் இருக்கு. அவ்வளோதான் இருக்கா? ஆமாம் சார். இப்போ அதை என்ன பண்ணுறது? இத்தனை நாள் நீ என்கிட்ட வேலை பார்த்தது கொடுக்க சம்பளம் 130 எடுத்துக்கோ. என்ஜாய். ரொம்ப நன்றிங்க மகாபிரபு. அப்படி பார்த்தா நம்மள்ட்ட இருக்க அமௌண்ட் எல்லாம் இதோட முடிஞ்சு. இல்லை இன்னும் முடியல. வந்துட்டாங்களா? அருணாச்சலம், நீ பெட்டு கட்டிட்டு ஒரு டீம் RCB. ஆமா, அது கடா அது ஜெயிச்சிருச்சு. கேட்டா பாசிபிள். ஏடா அவன் ராக்கி அப்படிங்கிற மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீ எவ்வளோ அமௌண்ட் ஜெயிச்சிருக்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ ஜெயிச்சிருந்தாலும் நாளைக்கு 12 மணிக்கு தான் உன் அக்கௌண்ட்டில் ஏறும். அதே 12 மணிக்கு நீ சவாலே பிடிச்சா ஆடும். ஸோ உன் கையில் காசு இருக்கும், நீ தோத்துருவ. ஸோ அந்த 3000 கோடி ட்ரஸ்ட்டுக்கு தான் போகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரஸ்ட்டே நாங்கள் தான். அட பாவிகளா, இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கடா. சரி சொல்லுங்க, அப்போ உங்க ஹீரோ
தோத்துட்டாரா? எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. கேஜிஎஃப் ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு, அருணாச்சல தோத்துட்டாரு. ஆனா அங்க இருந்த ட்விஸ்டே வேற. என்ன ட்விஸ்ட்? அருணாச்சல பெட்டு கட்ட அபவுட் 33 கோடி. ஆனா அவன் ஜெயிச்ச அபவுட் 33,000 கோடி. ஐயோ, இதுக்கு 33,000 கோடி ஜெயிக்காமலே எடுத்துருக்கலாம். இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன். யோ, எதுக்கெடுத்தாலும் அப்பவே சொன்னேங்கிறிய? அப்ப என்னதான் சொன்னேன்? அது அப்ப சொன்னது இல்ல, அதான் என்ன சொன்னேன்னு மறந்துட்டேன். நல்லா சொன்ன போ. சரி, நம்ம டார்கெட் 3000 கோடி. அது கிடைச்சிருச்சுல, அதை சரி சமமா பிரிச்சுக்கிட்டு ஆளுக்கு அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போக வேண்டியதான். ஓகேவா? அவ்வளவுதான். ஜென்டில்மன் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? 3000 கோடி ரூபாய் ட்ரஸ்ட்டுக்கு கிடைச்சது நல்ல விஷயம்தான். ஆனா பூரா 2000 ரூபாய் நோட்டா இருக்கு. இப்ப என்ன பண்றது? கிழிஞ்சு போ. அதுவும் போச்சா? சார், உங்களுக்கு திடீர்னு கிடைச்ச இவ்வளோ அமௌண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் 30 கோடியை 30 பேர் செலவுப்படும் போது என் நண்பர் ஒருத்தர் என்னை ரொம்ப திட்டாரு. அவருக்காக இந்த நாட்டு மக்களுக்கு தடையில்லா அடதாட திட்டத்துக்கு என் சொத்துல பாதி கொடுக்க போகிறேன். என்னது பாதி தானா? பாதி போதும். கொடுக்குறவட்டே கழுக, கொடுக்காதவட்ட ஏதாச்சும் கேட்குறீங்களா? சாரி சார். ஆமாம், ஏதோ ஃப்ரெண்டுன்னீங்களே, அது யார்? அவர் என் ஃப்ரெண்டு. நாங்களாம் செல்லப்பா அவரை கேப்டன் கூப்பிடுவோம். தரமா இருந்துச்சு இல்ல? தரமா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு டவுட், இதுல அருணாச்சலம் மட்டும்தான் வந்துச்சா, இல்ல 2-3 படத்தை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்களா? ஒன்றும் புரியல. நாட்டாம வராரு திடீர்னு. எனக்கு இப்ப என்ன குழப்பம்னா, அந்த வடிவக்கரசி அந்த சீன் அருணாச்சலத்திலேயே வரும். எனக்கு அதுவே குழப்பமாயிடுச்சு. மொத்தமா சேர்த்து குழப்பி விட்டாங்க ஐடியா. ஆனா செம ஃபன்னா இருந்துச்சுல்ல? ஒவ்வொருத்தருக்கும் அந்த கேரக்டர் அது கரெக்டா வரைஞ்சி நல்லா பண்ணி, வாய்ஸும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, செம. ஆக்சுவலி இந்த மாதிரி இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சேனல் ரொம்ப வித்தியாசமா பண்றாங்க, நல்லா இருக்கு. நான் அடிக்கடி இந்த சேனல்ல இருந்து வீடியோஸ் நான் ரியாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஏன்னா பர்சனலி எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால அடிக்கடி காப்பிரைட் மட்டும் வராமல் இருக்கணும். ஓகே கைஸ், இதே மாதிரி சீமன் தக் லைஃபும் கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்கு. நிறைய வீடியோஸ் நானும் போடணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் ஒர்க் ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. 2 நாளுக்கு ஒரு வீடியோ, 3 நாளுக்கு ஒரு வீடியோ தான் போட முடியுது. டெய்லி எனக்கும் போடணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் டைம் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ இருக்கிற டைம் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக போட பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்களும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை, வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல, பார்த்துட்டு ஒரு லைக்கும் போடுறதில்ல. நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸில் அதை நான் சேஞ்ச் பண்ண முடியும், கரெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். தயவு செய்து அதை கொடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.